வெல்கம் டு வெற்றி அறிவொளி அகாடமி. இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா பட்ஜெட் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்ற சொல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்ற சொல் இருக்காது. என்னென்னு இருக்குன்னா, வரவு செலவு திட்டம் அப்படின்ற சொல்லு தான் இருக்கும். ஓகேவா? அப்போ பட்ஜெட் அப்படின்ற சொல் எதுலேருந்து வந்துச்சுன்னா, பௌஜெட் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. இப்போ நம்ம பட்ஜெட்லாம் இப்போ நிர்மலா சீதாராமன் தான் பட்ஜெட்டை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ பண்ண சொல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர்லாம் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ பவ் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் மோஸ்ட்லி கிண்டல் பண்ணாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கிண்டல் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ பட்ஜெட் அப்படின்ற சொல் பௌஜெட் அப்படின்ற வார்த்தையிலிருந்து ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பட்ஜெட் என்னோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறிய தோல் பை அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்க அந்த தோல் பையிலேருந்து தான் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்களா, அப்போ சிறிய தோல் பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனிங் என்ன? வரவு செலவு திட்டம், அதான் பட்ஜெட். அப்படின்னா என்ன மீனிங்கு? எதிர்நோக்குகின்ற நிதி ஆண்டிற்குரிய இப்போ ஒரு அரசு வருங்காலத்துக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் மாதிரி போடுவாங்க. அதுதான் எதிர்நோக்குகின்ற நிதி ஆண்டிற்குரிய அரசின் மதிப்பிடப்பட்ட இவ்வளோ வருமானம் கிடைக்கும், இவ்வளோ செலவு ஆகுன்றதுக்காக ஒரு பட்ஜெட் மாதிரி போடுவாங்க. அந்த வருடாந்திர நிதி அறிக்கை தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மத்திய அரசுடைய வரவு செலவு திட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு கேட்பாங்க. 112. மாநில அரசோட வரவு செலவு திட்டத்துடைய ஆர்டிக்கல்னு கேட்பாங்க. 202. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் நான் வச்சுக்கலான்னா, இப்போ மத்திய அரசோட வரவு செலவு திட்டம் அப்படின்னா, இப்போ நம்ம காசெல்லாம் கனெக்ட் பண்ண சொல்ல கரெக்டாக பண்ணோம். அப்போ கரெக்டாக ஒன் ஆட் பண்ணால் 2. அப்போது 112 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். மத்திய அரசோட வரவு செலவு திட்ட ஆர்டிக்கல் என்ன? 112. அது முடிய சொல்ல அப்படியே மாநில அரசு பட்ஜெட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா, அப்போ அப்படியே 202 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதுக்கு சில அறிஞர்கள்லாம் சில கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும் சொல்லிட்டு ரெய்னி ஸ்டோன். எப்படின்னா இதில் எந்த ஷார்ட் வச்சுக்கலாம்னா, ஆவணம்னா ஒரு ப்ரூஃப் வச்சுக்கலாம். அப்போது ஒரு ஆவணத்தையும் நம்ம ஸ்டோன் அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும் சொல்லிட்டு ரெய்னி ஸ்டோன் சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்தது ஃபாஸ்ட் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வரவு செலவு திட்டமானது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இது வழக்கமான ஒப்புடன் சட்டமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. அதான் எப்பயுமே ஒரு சட்டமன்றத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்களா, அப்போது அந்த சட்டமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுது. அப்போது சமர்ப்பிக்கிறாங்கன்னா அடுத்தடுத்த லெவல் அது பாஸ் ஆகணும்ல. அதனால் இதை யார் சொல்கிறாங்கன்னா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாஸ்ட் அப்படின்றத சொல்லியிருப்பார். தேங்க்யூ.